நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது வந்து சிவன் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், தென்காசி மாவட்டம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து கடையநல்லூர் வந்துடுங்க. கடையநல்லூர் வந்தீங்கன்னா அங்கேருந்து சேந்தமரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த சேந்தமரம் போகிற ஊர் வழியாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த குடவரை கோயில். இது வந்து குடவரை கோயிலுங்க. சிவலிங்கம் உள்ளே இருக்கார். சிவலிங்கத்தை ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். பாருங்கள், எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள். பாறை ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ பெரிய பாறையில் பெரிய மலை மேலே ஏறி தான் வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய அழகான கோயில். உள்ள கல்லிலே ஒரே பாறை அப்படியே குடஞ்சி உள்ள லிங்கம் இருக்காருங்க. அது உங்களுக்கு தெரியாது, எடுக்க அனுமதி கிடையாது. அதனால் இந்த வெளியே இந்த கோயிலை மட்டும் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். இதை நம்ம இந்துக்கள் எல்லாருமே வந்து எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரியட்டும். தமிழ்நாடு ஃபுல்லாகவும் உலகம் ஃபுல்லாகவும் இந்த கோயில் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரியட்டுங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். இதை கட்டாயம் எல்லோரும் ஒரு ஷேராவது பண்ணுங்கள். அதாவது 5 ஷேர் பண்ணலாம் ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த கோயிலோட நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த கோயில் தெரியட்டும். மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க. எல்லோரும் இங்கே வரட்டும். சிவன்கிட்டருந்து ஆசி பெறட்டும். இப்போ நீங்கள் வந்து தென்காசி மாவட்டம் வந்தீங்கன்னா கடையநல்லூர் வந்து கடையநல்லூர்லேருந்து சேந்தமரம் போகிற ஊரில் ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. நாளைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறனால மிகவும் கூட்டம் வரும். நல்ல வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அன்னதானமும் இருக்குது. நைட்டு இரவு 12 மணிக்கு அன்னதானம் இருக்குது. அதுலேயும் கலந்துக்கிடலாம். இந்த கோயிலை நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரியட்டும். மற்றும் சிவனோட ஆசி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.